டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி அரசு அமைவதால் இனி மோதல் போக்கு இன்றி டெல்லி வளர்ச்சி பாதையில் செல்லும் என பிஜேபியின் தமிழ் பிரிவு நிர்வாகிகள் தெரிவித்தனர். டெல்லியில் பிஜேபியின் வெற்றிக்கு அண்ணாமலையின் பிரச்சாரமும் உறுதுணையாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். அதாவது 27 ஆண்டுகளுக்கு பிறகு இது மிகப்பெரிய சாதனை. 1998 இந்த தில்லி மாநகரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்காக புதிய திட்டங்களை கொண்டு வந்தது பாஜக அரசு. அது மெட்ரோ திட்டங்களை கொண்டு வந்தது பாஜக அரசு. அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி 15 ஆண்டுகள் இந்த தில்லி சீரழிச்சிருச்சு. அதற்கப்புறம் வந்தபடிய 10 ஆண்டு ஆம் அதிமுக அதே மாதிரி தில்லி சீரழிச்சுட்டாங்க. இப்பொழுது நம்முடைய மோடிஜி சென்ட்ரல் இருக்கிறாரு. இப்ப டெல்லி மாநிலம் இன்னைக்கு நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். இரட்டை என்ஜின் முறையில இனிமேல் இந்த டெல்லி மாநிலம் மிக சிறந்த ஒரு வளர்ச்சி அடையும். கேரண்டி அது சார்பாக அவர் கொடுத்த தேச சேவையும் அதை நம்பி உண்மை ஜெயிச்சது. இந்த பொய்யான வாக்குகள் கொடுத்து எது நிர்வாகிக்காம ஏமாத்தி அவங்க செஞ்ச ஊழலுக்கு அத்தனை பேர் ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு ஜெயில பெயில் வந்திருக்காங்க. அது டெல்லி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்ச இது வெற்றி, எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, அவங்களுக்கு கிடைச்ச தோல்வி உங்களுக்கு தெரியுது. இதுக்கு காரணம் தமிழக பக்கத்தில் போன நாங்கள் அனைவரும் வெற்றி பெற்றிருக்கோம். தமிழக போன நம்மளோட மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி, மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன்ஜி, பொன் ராதாகிருஷ்ணன்ஜி, வானதி அம்மா, இவங்க மற்றும் தமிழகத்தில் வந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.